ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜா. நாம் சோகத்தில் இருக்கும் போதெல்லாம் யாராவது வந்து நம்மை ஆறுதல் படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். அன்பாக இருப்பார்கள், ஆறுதல் தருவார்கள் என்று நினைத்து பழகிய ஒருவரால் தான் இன்று நீங்கள் சோகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு அந்த சோகத்தை மாற்ற இன்னொருவரை எதிர்பார்க்காதீர்கள். அந்த இன்னொருவரும் காயங்களை தந்தால் உங்களால் தாங்கவே முடியாது. நமக்கான ஆறுதல் என்பது எப்போதும் நம்மிடம்தான் உள்ளது. மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது. பாசம் என்ற பெயரில் மற்றவர்கள் போடும் வேஷத்தை எல்லாம் நம்பிக்கொண்டிருக்காதே. உன்னை படைத்த ஆண்டவனையும் உன்னை பெற்று வளர்த்தெடுத்த உன் தாய் தந்தையும் தவிர இந்த உலகில் உள்ள மற்ற எல்லா உறவுகளுமே ஏதோ ஒரு தேவையோடும் சுயநலத்தோடும் தான் உன்னோடு உறவாடுகிறார்கள் என்பதே மறுக்க முடியாத உண்மை. எதிரில் நிற்பவனையெல்லாம் எதிரியும் இல்லை, தோளில் கை போட்டவனெல்லாம் தோழனும் இல்லை. இந்த மாபெரும் உண்மையை உணர்ந்தவனுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் கவலை இல்லை, துரோகத்தால் வரும் துன்பமும் இல்லை. நம்மாலும் ஒருவரை இவ்வளவு ஆழமாக நேசிக்க முடியும் என்றும், நம்மாலும் பழகிய ஒருவரை அடியோடு வெறுத்துவிட முடியும் என்றும் நமக்கே உணர்த்தும் ஒரு உறவு எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பலவிதமான உறவுகளோடும் நாம் பழக வேண்டும், பலவிதமான உறவுகளை நாம் கடந்து போகவும் வேண்டும் என்ற யதார்த்த நிர்பந்தம்தான் நம் எல்லோருக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வாழக்கூடிய உறவுகளில் சந்தேகம் என்ற ஒன்று நம் மனதில் நுழைந்துவிட்டால் சந்தோஷம் என்பது நம் வாழ்க்கையை விட்டு வெளியேறிவிடும். தேவையற்ற சந்தேகமும் குழப்பமும் நம்முடைய மனதில் இருந்தால் மட்டும்தான் அர்த்தமற்ற காரணங்களை காண்பித்து நாம் யாரிடமாவது சண்டை போட்டு கொண்டே இருப்போம். உறவு முறைகளை பொறுத்தவரை தேவையில்லாமலும் அர்த்தமில்லாமலும் கேட்கப்படும் கேள்விகளும், தேவையில்லாமலும் அர்த்தமில்லாமலும் பேசப்படும் வார்த்தைகளும் அந்த உறவையே முறிக்கக்கூடியதாகவும் பிரிக்கக்கூடியதாகவும் அமைந்துவிடும். யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று யோசிப்பதை விட நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டால் நல்லது என்று புரிந்து நடந்து கொள்வதே எல்லோருக்கும் நல்லது. நமக்கு நெருக்கமாக இருக்கும் உறவுகளிடம் நாம் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கட்டும், அந்த உறவுகளை நமக்குள் இன்னும் ஆழமாக நினைக்க வைக்க வேண்டுமே தவிர பிரிக்கக்கூடியதாக இருந்து விடக்கூடாது. யாரிடம் யார் வெல்கிறோம் என்பதல்ல அன்பு, யாரால் யார் மகிழ்விக்கப்படுகிறோம் என்பதில் ஒளிந்துள்ளது அன்பின் ஆழம். அதிகாரத்தால் யாரையும் அடக்கி ஆள முடியாது. உண்மையான அன்புக்கு அடிமையாகாத மனமும் கிடையாது. நமக்கு சிரிப்பதற்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் நாம் சிரிக்காமல் இருக்க காரணங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் நம் வலிகளின் உரிமையாளர்கள். ஒரு முறை தொலைந்து பாருங்கள். நீங்கள் தேவையில்லை என்றால் யாருமே உங்களை தேடி வர மாட்டார்கள் என்பதை அப்போதுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீ அருகில் இருப்பதால் யார் மகிழ்ச்சி அடைகிறாரோ எப்போதும் அவரோடு இருக்க பழகிக்கொள், அவரையே இறுக்க பற்றிக்கொள். அது மட்டும்தான் உனக்கான மன அமைதியை தரும். எந்த வார்த்தைகளை பேசுவதாக இருந்தாலும் நிதானமாகவும் கவனமாகவும் பேசுங்கள். நாம் பேசும் வார்த்தை என்பது ஏணியை போன்றது. நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து அது உங்களை ஏற்றியும் விடும், உங்களை இறக்கியும் விடும். எதுவும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உண்மை இல்லாத யாரோ ஒரு சிலர் தந்துவிட்டு போன வழியை மட்டும் நிரந்தரம் என்று நினைத்து மீதமிருக்கும் உன் நாட்களையும் வீணடித்து விடாதே. கடந்து போனவர்கள் எல்லாம் வாழ்க்கையை உனக்கு கற்றுக் கொடுக்க வந்தவர்கள்தான். கற்றுக்கொண்டு கடந்து சென்று கொண்டே இரு. காலம் முழுக்க அவர்களையே நினைத்து கொண்டு கண்ணீர் வடிக்காதே. அதனால் யாருக்கும் ஒரு பயனும் இல்லை. நீங்கள் செய்து கொண்டிருப்பது தவறு என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அதை நீங்களே நிறுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் திருந்துவதற்கு இடமும் நேரமும் கொடுக்கவில்லை என்றால்
நீங்கள் வருந்துவதற்கு இறைவன் நேரம் ஒதுக்கி விடுவார் என்பதை உணருங்கள். தவறு என்று தெரிந்த பிறகு அதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு இருக்காதீர்கள். பிறகு மீண்டு வரவே முடியாத துயரத்தில் சிக்கிக்கொள்வீர்கள். அக்கறை மிகுதியால் கேள்வி கேட்கிறேன் என்று யாரையும் வார்த்தைகளால் வதம் செய்யாதீர்கள். நாம் எந்தவிதமான கேள்வி கேட்கிறோம் என்பதை பொறுத்துதான் அதற்கான பதிலும் நம்முடைய உறவுகளிடமிருந்து நமக்கு வரும். உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்வும் என்றும் நிரந்தரமில்லை. உங்கள் வாழ்வில் இவைகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் கொஞ்சமும் தாமதிக்காமல் கடந்து சென்று கொண்டே இருங்கள். அங்கேயே நின்று கொண்டு கண்ணீர் சிந்தியே காலத்தை வீணடித்து விடாதீர்கள். நன்றி இல்லாத மனிதர்களிடம் நீ நன்றியை எதிர்பார்க்காதே. உனக்கு தேவையான சமயத்தில் உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் யாரோ ஒருவர் மூலம் நிச்சயம் கிடைக்கும். நீ கலங்காதே. பெற்ற உறவுகளுக்கு நீ எப்பொழுதும் நன்றியோடு இருந்தால், நம்முடைய சந்தேக எண்ணத்தால் நாம் கேட்கும் ஒரு சில கேள்விகள் யாருடைய சந்தோஷத்தையும் பறிக்கக்கூடியதாய் அமைந்துவிடக்கூடாது. உறவுகளை பொறுத்தவரை கேள்விகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் நிச்சயம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கேள்விகளாலும் குழப்பங்களாலும் பிரச்சனைகளாலும் அந்த உறவுகளோடு நமக்கு இருக்கக்கூடிய பந்தம் இன்னும் ஆழமாக வேண்டுமே தவிர கொஞ்சமும் பிரிவோ பிளவோ ஏற்பட்டுவிடக்கூடாது. சிலர் வெளிப்படையாக பேசுகிறேன் என்ற பெயரில் மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடுவார்கள். மனம் திறந்து பேசுவது என்பது வேறு, மனதில் பட்டதையெல்லாம் பேசுவது என்பது வேறு. மனம் திறந்து பேசுங்கள், மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடாதீர்கள். சிலர்தான் அதை புரிந்து கொள்வார்கள், பலர் பிரிந்து சென்று விடுவார்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.